வரப்போற 2026 ஐபிஎல்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணி ராஜஸ்தான் கிட்ட இருந்து சஞ்சு சாம்சனை வாங்கிக்கிறதாக சில நியூஸஸ் நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. அதுக்கு இப்போ கிளாரிட்டி தர விதமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அவங்களோட எக்ஸ் தனத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, நத்திங் அபிஷியலி டில் யூ சீன் இட் ஹியர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயோவை எக்ஸ் தனத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எக்ஸ்தனத்துல பாருங்க, அதான் கன்ஃபார்ம் ஆன நியூஸ். இதெல்லாம் இப்போ வரையும் ஒரு ரூமர்ஸா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஜடேஜாவை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அது மட்டும் உண்மை. தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அவங்க வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஜடேஜாவே கொடுக்குறாங்களா இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. பட் அவங்க யோசிக்கிறாங்களே, அப்படி யோசிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை தர மாதிரி நாம இந்த வீடியோ பண்ண போறோம். அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ட இனி நாம ரோஸ்ட் பண்ண போறோம். எதுக்காகனா, அவங்க ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே, அந்த யோசிச்சதுக்காகவே ஒரு தண்டனை கொடுத்து ரோஸ்ட் பண்ணலாம். அதான் இந்த வீடியோ. என்ன ட்ரேட் ரூல்ஸ் தானே? ஒரு நிமிஷம், என்னையே ட்ரேட் பண்ணுவீங்க? பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. இந்த காசி விஸ்வநாதன் வேற ஜஸ்ட் ஜடேஜாவை ட்ரேட் பண்றீங்களா இல்லையா அது மட்டும் சொன்னா போதும். அது ரூமர்ஸ், நம்பாதீங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ரூமர்ஸ் தாங்க. பட் அது ரூமர்ஸ் உண்மையா இல்லையான்னு சொல்லி அது பதில் சொல்லிட்டா நாங்கெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுவோம்ல. அது சொல்ல மாட்டாங்களாம். கன்ஃபார்ம் ஆகலை வெயிட் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் என்ன யோசிச்சு தானே இருக்கீங்க ஜடேஜாவை கொடுத்துடலாமா இல்லையான்னு. டவுட்டுக்காக தான் இந்த அடியே. இதே கன்ஃபார்ம் ஆனீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செஞ்சு விட்டுருவேன். டேய், உன் மேல டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி. நீ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, செட்டடா. ஹலோ யோ அங்கமுத்து, நானாயா மினிஸ்டர் பேசுறேன். அறிவு இருக்கா உனக்கு? நேரில ஜீப்ப போட்டோமா பேப்பரை படிச்சோமா இல்லாம இன்னும் பெரிய இடத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்க? யோ பேப்பர்லாம் சரியில்லாம தான் அவன் பெரிய இடத்து பையன். யார்கிட்ட எப்படி நடந்ததுன்னு தராதரம் இல்லையா உனக்கு? வெயில வேலை பார்த்தாலும் ஏசில வாழ்றீங்க சார். இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள அவனை கிளியர் பண்ணி அனுப்புற. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது. ஆனா பாவங்க காசி விஸ்வநாதன், ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்றது அவரோட முடிவு மட்டும் இல்லை, மொத்தம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட முடிவு. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவரை தான் போய் பிடிக்கிறாங்க. உன்னால் தான்யா, நீ தான்யா எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை போய் பிடிக்கிறாங்க. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இதாங்க கரண்ட் சிஎஸ்கேவோட நிலைமை. பாஸ்ட் 2 இயர்ஸாக சிஎஸ்கே எடுக்கிற எல்லா முடிவும் வந்து தப்பாக தான் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் ஆச்சுக்கும், அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், எப்படி எந்த ஆர்டர் வைஸில் பிளேயர்ஸ் இறக்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசிஷன்ஸ்னால தான், தப்பான டிசிஷன்ஸ்னால தான் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகுது. இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு சொல்லி. அப்போது ரெய்னா சோல்ட் அவுட்டு, இப்போது ஜடேஜா ட்ரேடு எங்கே போய் முடியுதோ. எவனா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பான். என்ன தெரியாம கார பணத்தை தள்ளி விட்டு லாபம் பத்திரம் ஏன்னா முடிஞ்ச அடுத்து எதை க்ளோஸ் பண்ண பாக்குறேன். இப்படித்தாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணாம. சரி விடுற, முதல்ல சூட்கேஸை கொண்டு போய் ரோட்ல விட்டு எறிஞ்சிரேன். டேய் மயில சும்மா இருங்க. முதல்ல உங்களுக்கு சம்பமிடா. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஜடேஜாவை ராஜஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒன்று நடந்துட்டுருக்கு. அதாவது என்னென்னா, ஒரு ஹிந்தி கமெண்டேட்டர் இருக்கார், அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜடேஜாவை வந்து ஆர்ஆருக்கு அனுப்பி சஞ்சு சாம்சன் வாங்குறது வந்து எதுக்காகனா, தோனியை
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் சஞ்சு சாம்சனை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் ஐபிஎல்ல தோனி வந்து ஃபுல் மேட்சஸ் விளையாட மாட்டாருன்னு வேற சொல்கிறாங்க. பாதியிலே போயிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. महेंद्र सिंह धोनी अब हो सकता है कि इस सीजन पूरे मैच खेले ही नहीं. Yes, you heard that right. संजू के एडिशन से मुझे ऐसा लगता है कि इस साल ये इसी साल हो सकता है कि महेंद्र सिंह धोनी आपको सारे मैचेस खेलते हुए नजर ना आए. இப்போ தோனி வந்து இப்போ அடுத்த வருஷம் மட்டும் தான் லாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா விக்கெட் கீப்பர் சென்னைக்கு இல்லை. ஸோ சஞ்சு சாம்சன் வாங்கிட்டா விக்கெட் கீப்பரும் கிடைச்சிது, ஒரு நல்ல பேட்டிங்கும் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்க்காக தான் சஞ்சுவை தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட்காக தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட்டு இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி காலம்தான் பதில் சொல்லும். பார்க்கலாம். ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ துளசிங்கனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை சொல்லியா? ஆமாங்க, எல்லா வருஷமும் அப்படி தானே பண்ணுறது. பாவம் ஜடேஜா விளையாடுறதுக்காக வருவாங்க. தோனி ஆடுறதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசைக்காக ஜடேஜா அவுட் ஆயிடுன்னு சொல்லி சொல்கிறது. ஜடேஜா அவுட் ஆனால் எல்லாம் க்ரௌடு சேர்ந்து கத்துறது இதெல்லாம் பண்ணுறது. ஆனால் இப்போ ஜடேஜாவே இல்லைன்னு சொன்னால் பாசம் காமிக்கிறீங்க. அது வந்து ஜடேஜா விளையாடும் போது காமிச்சிருக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு ஆள் போயிட்டு இப்போ கடைசியில் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி மொத்த சைல்ட்ஹுட்ஸ் டேஸே ஆல்ரைட். இதோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரோஸ்ட் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ வந்து ரோஸ்ட் வீடியோ இல்லைங்க, ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாதீங்க. சிஎஸ்கே வெறும் எங்களுக்கு டீம் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ எமோஷன் கூட விளையாடாதீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. பார்க்கலாம். நடக்கக்கூடாது ஜடேஜா அங்கே போகிறது. பார்க்கலாம். ஜடேஜா சிஎஸ்கேல தான் இருக்கணும். நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி, அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.